யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஸ்தோத்திரப்படி ஆராதனை பின்வரும் கீர்த்தனை நாம் முறையாக வாசிப்போம். பூமி உள்ள நாளும் விதைக்கும் அறுக்கும், சீதனமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாறி காலமும், பகலும் இரவும் ஒழிவதில்லை. கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும், மாடுகளின் பெருக்கும், நாடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசை. இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வருமுடன் நீடிய பொறுமையாயுங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமுடன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நம்முடைய பொருத்தனை காணிக்கைகளையும் நன்றி காணிக்கைகளையும் நம்மையும் அர்ப்பணிக்கும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். பழுதுள்ள எதையுமே பலியிட ஆண்டவர் அனுமதிக்கிறதில்லை. எப்போதும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்பதற்கு முன்புதான் நம்மிலே பலதேனும் இருக்கிறதோ என்பதை ஆய்வு செய்து அறிக்கை செய்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த பண்டிகையை நம்மை அர்ப்பணிக்கின்ற வேண்டிய ஒரு நேரம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆய்வு செய்வோம். இவையெல்லாம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றாரோ அவை அனைத்தையும் அறிக்கை செய்து அவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அறிக்கை ஜெபத்தை
எங்கள் தந்தையாம் கடவுளே, எங்களினாலும் செய்ய எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுவதோ யாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவதை எங்கள் மேல் இரக்கமாயிருக்கிற வேண்டிய கூறுவோம். எங்கள் பாவத்தை நீக்கி உங்களை செய்கிறேன். எங்கள் உதவியும் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டபடி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றருளையும் தந்தருளுவாராக. ஆண்டவரை துதியுங்கள். நம் அனைவரும் எழுந்திருப்போம். துதி செலுத்துங்கள். உண்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி கூறவும். நாம் கடவுளை துதிப்போமாக. ஆதியில் வானத்தையும் பூமியும் சிற்பித்த பராபரனையை மாறி மாறி வரும் காலங்களில் அனுகூலமான மலைகளையும் கட்டளையிட்டு பூமியை பராமரிக்கிற நேசரை, நீர் உண்டாக்கின மனுக்குலத்துக்கு பூலோகத்தை சுதந்திரமாக தந்துள்ள வல்லலே, சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் எல்லாவற்றையும் தந்து எங்களை காப்பாற்றி வருகிற தந்தையை, கற்பு காலத்துக்குரிய சந்தோஷத்தை தந்து எங்களை கலிகூற பண்ணுகிற அருள்நாதரே, குமாரனாய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு ஜீவ அப்பமாக தந்து எங்களை உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள தேவனே, அவர் மூலமாய் நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கையை எங்களுக்கு அறிய செய்யும் நித்தியரே. பின்வரும் சங்கீத தொகுப்பை மாறி மாறி வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தேவரே, பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். தண்ணீர் நிறைந்த தேவனதினால் அதை விடவும் செழிப்பாக்குகிறேன். இப்படி தானியத்தை விளைவிக்கிறேன். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். ஒரு பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எல்லா ஜீவன்களின் கண்களுமை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேலையில் நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். கர்த்தர் ஒரு வழியிலெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரிகளெல்லாம் கிருபையுள்ளவருமாயும் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுவதை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. வேதமானது வாசிக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். உன் தேவனாகிய கர்த்தர்
உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு கூடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலையில் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோதரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்டில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்த வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதித்ததற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவன். பாடம் முடிந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேதபாடம் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் நிமிதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும்.
அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்பது. வாசிக்க வேண்டிய 2ஆம் திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்தென்று 3 வாழ்வர் இடத்தை இணைந்து பாடுவோம். Amen.
நாளில் உள்ள விசுவாச பிரமாணத்தை நாம் பாடல் வழியாக அறிக்கையிடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இஸ்ரவேலுடைய செய்வது போல பூமியிலே செய்வதாக. எங்களுக்கு எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உதவியாய் செய்ய எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு செலுத்தாமலும் எங்களுக்கு ராஜ்யம் வல்லமையும் என்றென்றைக்கும் நமது விண்ணப்பங்களை ஏறெடுப்போமாக. தேவரே உடைய அடியாராகிய எங்களுக்கு செவி சாய்த்து நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றி அருள வேண்டும் என்று தேவரே மழைகளையும் நல்ல காவல்களையும் கொடுத்து எங்களையும் மற்றெல்லா மனிதரையும் போஷித்தருள வேண்டும் என்று சம்சாரிகள் செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் விதைக்கிற விதையை ஆசீர்வதித்து அது முளைக்கவும் ஏற்ற காலத்தில் நல்ல பலனை கொடுக்கவும் கிரியை செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆடு மாடுகளை காப்பாற்றி அவைகள் பெருகும்படி கிருபை செய்திட வேண்டும் என்று தேவரே தந்தைகளை நன்மைகளை நாங்கள் ஏற்றவாறு அனுபவிக்கும்படி நன்றிகளுடைய இருதயங்களை எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று பசியாயுக்களுக்காகவும் ஒன்றுமில்லாதவர்களுக்காகவும் பரிதவித்து அவர்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் பிறருக்கு நன்மை செய்து மகிமைப்படுத்தும்படி தேவரீர் எங்களுக்கு நல்மனதை கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய வீட்டார் யாவரும் உண்மையோடும் மன உற்சாகத்தோடு உங்கள் ஊழியம் செய்யும் அவர்களை உங்களுடைய ஆவியினாலே நடத்தியுள்ள வேண்டும் என்று
எமது திருச்சபை நிறைந்த தெய்வபக்தியுள்ள அமைக்கையோடு சேவித்து எல்லா மனிதருக்கும் மொழியாக கொண்டு ஏறி இந்த சத்தியத்தால் அதை பிரகாசிப்பித்துள்ள வேண்டும் என்று இறக்கமுள்ள தேவனே, இது கையை திரும்பிய பூமியை செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாங்கியும் முயற்சி செய்து வாசித்து வருகிறேன். ஏழை கிருபை கூர்ந்து செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உண்மை சொல்லிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நாளிலே சேகரமாக 29வது சோதர பண்டிகையை ஆசரிப்பதற்கு ஆண்டவர்கள் செய்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய கடந்த ஆண்டு நாம் இப்படி சேகரமாக கூடி வர முடியாத ஒரு காலகட்டம். அந்தந்த சபைகளிலேயே நாம் சோதர காணிக்கை படைத்து நாம் தனித்தனியாக சோதர பண்டிகையை ஆசரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஆயினும் இந்த ஆண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சீர் செய்து காலநிலையும் நமக்கு சிறப்பாக அமைத்து கொடுத்து நாம் ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் எண்ணி புதிக்கும்படியான நல்லதொரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. நாளையும் இந்த பண்டிகை ஆராதனையிலே ஆண்டவருடைய கருக்கல் பேராலயத்தின் குருவுமான அருள் திரு பாஸ்டர் கனகராஜ் அவர்கள் நமக்கு வந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நம்மத்திலே வந்து ஆண்டவருடைய செய்தியை கொடுத்த நம்முடைய JPM வசந்தகுமார் ஐயா, டோனாவூர் சேகர தலைவர் ஐயா இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய சேகரத்தின் சார்பாக அன்பாய் வரவேற்கிறேன். அதே போல நம்முடைய திருமண்டலத்தின் பல்வேறு பொறுப்புகளை வைத்த அருள் திரு பீட்டர் தேவதாஸ் ஐயாவும் அம்மாவும் இந்த நாளிலே நம்மத்தில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருள் திரு பீட்டர் தேவதாஸ் ஐயா அவர்களையும் அம்மாவையும் சேகரத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல மாவடி சேகர குருவானவர் அருள் திரு ஜெபரத்னம் ஐயா நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் சேகரத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். காலையிலே நம்ம மத்தியிலே பங்கு பெற்று திருவிருந்த ஆராதனையிலே கர்த்தருடைய செய்தியை கொடுத்த கண்டியப்பேரி சேகர குருவானவர் அருள் திரு ரவி மோகன்ராஜ் ஐயாவும் அம்மாவும் இந்த நாளிலே பண்டிகையிலே நம்மத்திலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயாவையும் அம்மாவையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கீழச்சடமங்குளம் சேகரத்திலே பணி செய்து கொண்டிருக்கிற அருள் திரு ஜான் செல்வின் ஐயா நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். ஐயாவையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்மத்திலே ஓய்வு பெற்ற குருவானவர் அருள் திரு வேதநாயகம் ஐயாவும் அவருடைய துணைவியார் அம்மாவும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய சேகரத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல நம்முடைய சேகரத்திலே அப்பப்பொழுது வந்து உதவி செய்து நம்முடைய சேகரத்திலே வீடு கட்டி அமர்ந்திருக்கிற ஓய்வு பெற்ற குருவானவர் அருள் திரு ஞானத்துறை ஐயா அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய அண்டை சேகரமான பனகுடி சேகரத்தின் குருவாக பணியாற்றி கொண்டிருக்கிற அருள் திரு அகஸ்டின் சாம்ராஜ் ஐயா அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். ஐயாவையும் அம்மாவையும் கூட அன்பாய் சேகரத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். பரப்பாடி கிழக்கு சேகரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற அருள் திரு அகஸ்டின் ஐயா நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அப்பப்பொழுது நமக்கு வந்து உதவி செய்கிற அருமையான ஐயா இந்த நாளிலும் நம்மத்தில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயாவையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பூக்குழி சேகர குருவானவர் அருள் திரு ஸ்டீபன் ராஜா சிங் ஐயா நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய சேகரத்திலே சபை ஊழியராக பணியாற்றினவர்கள். அவர்கள் இந்த நாளில் நம்மத்தில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயாவையும் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
மஞ்சுவிளை சேகர குருவானவர் அருள் திரு சாம்சன் ஜோதி பிரசாத் ஐயா அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் கூட அன்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல இந்த நாளில் இந்த பண்டிகையிலே பங்கு பெறும்படியாக அநேகர் வெளியிடங்களிலிருந்து வந்து இருக்கிறீர்கள். 7 திருச்சபைகளின் சபை ஊழியர்கள், சேகரமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரையும் கூட வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை முடிந்த பின்பு ஏல பொருட்கள் ஏலவிடப்படும். முதலாவது நம்மத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தட்டு ஏலவிடப்படும். தொடர்ந்து ஏல பொருட்கள் ஏலவிடப்படும். நீங்கள் தயவாக நீங்கள் படைத்திருக்கிற ஏல பொருட்களையும் ஏலம் எடுத்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் ஏலம் கிடைக்கிற ஏல பொருட்களுடைய காணிக்கை பணத்தை நீங்கள் சேகர அலுவலகத்தில் கொடுக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்று இரவு 7 மணிக்கு நம்முடைய சேகர சபை மக்களின் சார்பாகவும் ஐக்கிய சங்கங்களின் சார்பாகவும் இதே இடத்திலே கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த கலை நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கு பெற அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அந்த கலை நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறுகிறவர்களும் அதற்குரிய பாடல் இல்லை என்றால் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் தயவாக இந்த பண்டிகை ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் சொல்லிவிட்டு செல்லும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதிலே நீங்கள் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக வள்ளியூர் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் வருகிற எல்லோருக்கும் ஒரு டோக்கன் கொடுத்து அதிலே ஒரு 10 பேருக்கு குலுக்கல் முறையிலே சிறப்பு பரிசை கொடுக்க இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகள் யாராவது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம். நீங்களும் கூட தயவாக அனைவரும் பங்கு பெறுங்கள். அவர்களை பங்கு பெறுகிறவர்களுக்கும் கூட பரிசினை கொடுப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் யாவரும் இந்த கலை நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். செய்தி முடிந்த பின்பு காணிக்கை பாடல் பாடும் பொழுது ஒரு குருவானவர் இந்த பகுதியிலும் இன்னொரு குருவானவர் நம்முடைய ஆலயத்தின் உட்பகுதியிலும் காணிக்கை சேகரிப்பதற்காக அவர்கள் நிற்பார்கள். நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தசமபாக காணிக்கை கவரிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளின் தசமபாகத்தை நீங்கள் படைத்து போதகர்களின் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு இருக்கிறவர்கள் நீங்கள் இங்கு இந்த பகுதியிலே வந்து படைத்துக் கொள்ளலாம். ஆலயத்தின் உட்பகுதியிலே இருக்கிறவர்கள் உங்களுக்கு உட்புறமாகவே ஆல்டர் பகுதியிலே குருவானவர்கள் காணிக்கை சேகரிக்க நிற்பார்கள். நீங்கள் அந்த பகுதியிலே காணிக்கை படைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 360 சர்வத்தையும் அன்பாய் காப்பாற்றிடும் கர்த்தாவே என்கிற பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடல் முடிந்தவுடனே ஆண்டவருடைய செய்தியை அருள் திரு பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்கள் கொண்டு வருவார்கள். Bye.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். உட்காரும். அன்புக்குரியவர்களே, இந்த மத்தியான வேளையிலே கடவுளின் பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஜனங்களாக தோத்திர பண்டிகை கொண்டாடுவதற்கு கர்த்தர் தந்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தோத்திர பண்டிகை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற பண்டிகை. இந்த பண்டிகையை அனுசரிக்கின்ற உங்களுக்கு ஆண்டவர் சகல பாக்கியங்களையும் சகல கிருபைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்துவார். இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு அன்போடு என்னை அழைத்த நம்முடைய சேகர போதக பிதா அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையிலே மிகவும் அன்புக்குரிய மூத்த குருக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் அன்போடு வாழ்த்தி என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். சிறப்பாக அருள் திரு JPM வசந்தகுமார் ஐயர் அவர்கள், நான் இளைஞனாக இருந்த பொழுது கல்லூரி படிப்பை முடித்து இறைப்பணிக்காக வந்த பொழுது ஐயாவோடு நான் அவர்களுடைய கரங்களுக்கு கீழே பணி செய்கின்ற ஒரு பாக்கியத்தை நான் பெற்றேன். அவருடைய பணியினுடைய நல்ல காரியங்களெல்லாம் நானும் அவர்களிடத்தில் இணைந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அன்று தொட்டு இன்று வரைக்கும் அவர்களுடைய குருத்துவ பணியின் மாதிரியை நான் இப்பொழுது நினைப்பது உண்டு. அவர்கள் குருத்துவ பணியை செய்கின்ற அந்த முறையிலே அவர்களுடைய அடிச்சுவடுகளிலே சில காரியங்களை நான் பற்றி பிடித்து கொண்டு நடப்பவன். ஐயா எப்பொழுதுமே ஒரு காரியம் சொல்லுவார்கள், தம்பி, நம்ம பணி மக்களை சார்ந்த பணி. ஒருவேளை குருத்துவ பணி என்பது திருச்சபையின் மக்களுக்காக நாம் செய்கின்ற பணி. அந்த பணி மிகவும் உன்னதமான பணி. ஆகவே நம்முடைய பணியிலே திருச்சபையின் மக்கள்தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று அடிக்கடி சொல்வார்கள். ஆகவே இந்த பணியிலே மக்களை சார்ந்த ஆண்டவருக்கு என்று பணி செய்கின்ற இந்த ஊழியத்தை அவர்கள் வாயிலாக நான் கற்றுக்கொண்டேன். அதோடு மட்டுமல்ல, இறை வார்த்தைகளை போதிப்பது மற்றும் வேத ஆய்வுகளை நடத்துவது, இவைகளையெல்லாம் அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது. ஆகவே என் அன்புக்குரிய அருமையான போதக அருள் திரு JPM வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல மற்றும் இருக்கின்ற மூத்த குருக்கள், அவர்கள் அனைவருடைய தாக்கம் எனக்கும் உண்டு. அவர்களுடைய காரியங்களும் எனக்கு பிரியமாக இருப்பது உண்டு. அவர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். மற்றும் இருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். வந்திக்கிற திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் திருமண்டலத்தின் சார்பாக குருத்துவ காரியதர்சி என்கின்ற முறையிலே வாழ்த்துக்களை கோரிக்கொள்கின்றேன். அந்த தாய்க்கு வயது 70 ஆகிவிட்டது. மருத்துவமனையிலே அவர்கள் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார்கள். மருத்துவமனையிலே அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த நாட்களிலே மருத்துவ செலவு அதிகமாக மாறி போய்விட்டது. குறிப்பிட்ட நாள் வந்தது, அந்த மருத்துவமனையிலிருந்து அவர்கள் வெளியே செல்ல வேண்டும். ஆகவே அவர்கள் மருத்துவமனையை விட்டு வெளியே செல்வதற்கு முந்தின நாளிலே அந்த மருத்துவமனையின் தாதி ஒருவர் வந்து, அம்மா, நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லா கணக்குகளையும் முடித்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்பிவிட இருக்கின்றோம். ஆகவே
நீங்கள் உங்கள் காரியங்களை எல்லாம் ஒழுங்கு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். தாதி சொல்லிவிட்டு சென்ற அந்த காரியம் அந்த தாயினுடைய உள்ளத்தை அதிகமாக அங்கே பாதித்தது. ஏன்னா கையில் பணம் இல்லை, கையிலே பொருளாதாரம் இல்லை, கையிலே அதிகமான வருவாய் இல்லை. ஆகவே அந்த தாய் யோசித்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பில் வரப்போகிறது என்று தெரியவில்லை என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் அங்கே தாதியானவள் அந்த பில்லை கொண்டு வந்து அந்த அம்மா கையில் கொடுத்தார். கொடுக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னால், அம்மா நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு நீங்கள் புறப்பட்டு செல்லலாம், நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு புறப்பட்டு செல்லலாம். அப்படி சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நான் பணம் கட்ட வேண்டாமா, பணம் கொடுக்க வேண்டாமா, நான் உங்கள் மருத்துவமனைக்கு அதிகமான தொகை கொடுக்க வேண்டும் அல்லவா, எப்படி என்னை வீட்டிற்கு நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அந்த தாதி அந்த பில்லை காட்டி ஒரு கையெழுத்தை காட்டினாள். அதிலே ஹோபர்ட் கில்லி தலைமை மருத்துவர் என்று எழுதப்பட்டிருந்தது. ஹோபர்ட் கில்லி தலைமை மருத்துவர். அதற்கு கீழாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. ஒரு கப் பால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் கொடுத்தீங்க, அதனுடைய கணக்கு இன்றைக்கு சரியாகிவிட்டது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு கப் பால் கொடுத்தீங்க, அந்த கப் பாலுக்கு உங்களுடைய பில் சரியாக போய்விட்டது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒன்றுமே பேச முடியவில்லை. கேட்டார்கள் என்ன நடந்தது என்று. பிறகு அந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் சிறுமியாக இருக்கும் பொழுது உங்கள் வீட்டிற்கு பேப்பர் போடுவதற்காக ஒருவர் வருவார். அவர் ஒரு நாள் பேப்பரெல்லாம் போட்டுட்டு ரொம்ப களைப்போடு உங்களுடைய வீட்டின் கதவை தட்டுகிறார். நீங்கள் அவருடைய முகத்தை பார்த்துவிட்டு, நான் உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கட்டுமா அப்படி சொல்லி கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், தண்ணிதாமா தாகத்தோடு வந்து கேட்பதற்கு கதவை தட்டினேன் என்று சொன்ன உடனே வீட்டிற்குள்ள அந்த அம்மா போயிட்டாங்க. போய் வரும் பொழுது ஒரு கப்பில் தண்ணியும் இன்னொரு கப்பில் பாலும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அன்றைக்கு அவனுக்கு இருந்த அந்த தாக உணர்வும் பசி உணர்வும் அவனுக்கு அந்த பால் மிகவும் மிகவும் புத்து உணர்வை ஊட்டிவிட்டது. அவன் ஒரு எளியவன். இந்த ஹோபர்ட் கில்லி ஒரு எளியவன். அவன் படிப்பதற்கு வசதியற்றவன். தினந்தோறும் காலை வேளையிலே செய்தித்தாள்களை வீட்டிலே போட்டு அதில் வரும் வருவாயை வைத்து படித்தவர். கடைசியாக கடின முயற்சிக்கு இடையிலே அவர் மருத்துவம் படித்து அந்த அம்மா சிகிச்சை பெற்ற அந்த மருத்துவமனையிலே அவர் தலைமை மருத்துவராக வந்துவிட்டார். இந்த தாய்க்கு அவர் மருத்துவ உதவி செய்யும் பொழுதெல்லாம் நினைப்பாராம், இந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறோம், இந்த தாயாரை எங்கேயோ நாம் சந்தித்திருக்கிறோம் என்று யோசிப்பாராம். ஒரு நாள் அந்த கேஸ் சீட்டை எடுத்து வாங்கி பார்க்கும் பொழுது இந்த தாயினுடைய விலாசம் இருந்தது. ஹோபர்ட் கில்லி புரிந்து கொண்டார், நமக்கு ஒரு கப் பால் கொடுத்தவள் இந்த பெண்மணி என்று. ஒரு கப் பால் ஒரு பாவரும் காரியத்தை செய்யும் என்றால், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்கின்ற இந்த காணிக்கை, நாம் உழைத்த உழைப்பை ஆண்டவருக்கென்று கொடுக்கின்ற இந்த காணிக்கை எத்தனை மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் படைத்தேன், படைத்ததெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தேன், எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிப்பதற்கு படைத்த இயற்கை செல்வங்கள் அனைத்தை நான் உங்களுக்கே தந்துவிட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டு கொள்ளுங்கள், பண்படுத்துங்கள், பயன்படுத்துங்கள் என்று ஆதி மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் மனிதன் தன்னுடைய தவறின் விளைவினாலே, அவன் கீழ்ப்படியாமையின் விளைவினாலே அவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் கடவுள் அவனுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை தடை பண்ணுவதற்கு விருப்பம் கொள்ளவில்லை. வீழ்ந்து போன அந்த மனிதனை மீண்டும் தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு, வீழ்ந்து போன அந்த மனிதனை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு கடவுள் விரும்பினார். எல்லாவற்றையும் கொடுத்த கடவுள் வீழ்ந்து போன மனிதனையும் தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கு தன்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு மகனை இந்த மனித குலத்திற்காக கொடுத்தார். அவர்தான் இயேசு. அந்த இயேசுவை சிலுவையில் கொடுத்தார். தன்னுடைய குமாரன் கிறிஸ்துவை சிலுவையில் கொடுத்தார். சிலுவையில் கொடுத்து
வீழ்ந்து போன இந்த மனுக்குலத்தை தன்னோடு சேர்த்து கொண்டார். எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய குமாரனையும் கொடுத்து நம்மை மீட்டெடுத்து வாழ்வு தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். அந்த ஆண்டவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். சொல்லுங்களேன், கொடுத்தவருக்கு கொடுப்பது, சத்தமா சொல்லுங்களேன், கொடுத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். இந்த பண்டிகையை யூத ஜனங்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள். யூத ஜனங்கள் 3 பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஒன்று பஸ்கா. அந்த பஸ்கா பண்டிகை எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்படுகின்ற அந்த விடுதலை பயணத்தினுடைய நெருக்கமான அந்த சூழலிலே பார்வோனுடைய கரங்களிலே அடிமைப்பட்டு போயிருந்தவர்கள், பார்வோனின் கரங்களிலே சிக்கி வாழ்க்கை கசந்து போய் வாழ்க்கை ஏனென்று கதறுகின்ற அந்த நிலையில் இருந்த அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கின்றார். பாருங்கள், அங்கே வாதைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுகிறது. பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. கடினப்பட்ட பார்வோனுடைய இருதயம் அங்கே மீண்டும் இறுக்கமாக மாறுகிறது. ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் பஸ்காவை உண்டு பண்ணினார். யூத ஜனங்கள் இன்றைக்கும் பஸ்காவை சிறப்பாக ஆசரிப்பார்கள். பஸ்கா பண்டிகை இது அவர்களுக்கு ஒரு சிறந்த பண்டிகை. கடந்த காலத்தில் கடவுள் செய்த அற்புதத்தையும் கடந்த நாட்களிலே கடவுள் செய்த அதிசயங்களையும் நினைப்பதற்கு கொண்டாடுகின்ற பண்டிகை பஸ்கா. அடுத்தது மட்டுமல்ல, அவர்கள் இரண்டாவதாக சிறப்பாக கொண்டாடிய பண்டிகை கூடார பண்டிகை. கூடார பண்டிகை பாலைவனத்திலே அவர்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு வருகின்ற அந்த வழிப்பயணத்திலே அவர்கள் அந்த பாலைவன பகுதிகளிலே கூடாரங்களை அமைத்து அந்த கூடாரங்களுக்கு கீழே உட்கார்ந்து கடவுள் தங்களுக்கு காலையும் மாலையும் கொடுக்கின்ற உணவை சுவைத்து தாங்களுடைய வாழ்வின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து கர்த்தர் வழிநடத்தின் அந்த அற்புதமான காரியங்களை நினைவு கூறுவதற்காக கூடாரங்களிலே தங்கியிருந்து கூடார பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள். மூன்றாவதாக அவர்கள் சிறப்பாக கொண்டாடிய பண்டிகை வாரங்களின் பண்டிகை. அறுப்பு காலம். அவர்கள் விதைத்த விதைகளெல்லாம் அங்கே அறுவடைக்கு வருகின்ற பொழுது சில பயிர்கள் முந்தி வந்துவிடும். அவைகளை அவர்கள் அறுத்து அந்த முதற் பலன்களை அவர்கள் தங்களுடைய தெய்வத்துக்காக ஆண்டவருக்காக அங்கே வந்து கொடுத்து அதிலிருந்து ஒரு 7 வாரங்கள் அவர்கள் அங்கே கழித்து மீண்டும் எல்லா அறுவடைகளையும் முடித்து 50வது நாளிலே அவர்கள் வந்து கொடுத்து வாரங்களின் பண்டிகையை கொண்டாடினார்கள். அதைத்தான் சேர்ப்பு கால பண்டிகை என்றும் அவர்கள் அழைக்கிறார்கள். இந்த வாரங்களின் பண்டிகை 50வது நாளிலே அவர்கள் கொண்டாடுவார்கள். அதைத்தான் நாம் ஒரு பண்டிகையாக சொல்கிறோம். என்ன பண்டிகை சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பெந்தைக்கோஸ்தே பண்டிகை 50வது நாள். ஆகவே பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை, வாரங்களின் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகின்ற அவர்கள் இந்த கூடார பண்டிகையை மிகவும் நேர்த்தியாய் கொண்டாடுவார்கள். லேவியராகமத்தின் புத்தகத்திலே 23வது அதிகாரத்திலே நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது 39, 40, 41 வசனங்களை பாருங்கள். 7 நாள் இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். கூடாரங்களில் தங்கியிருந்து கொண்டாட வேண்டும். அங்கே கூடாரங்களை மிகவும் நேர்த்தியாய் இயற்கையின் செழிப்போடு கொண்டாட வேண்டும். கூடாரங்களுக்கு கீழே உட்கார்ந்து அங்கே ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவருக்கு அவர்கள் இந்த பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். பண்டிகை என்பது மகிழ்ச்சி. பண்டிகை என்பது மகிழ்ச்சி. 430 ஆண்டுகள் அவர்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்து போனவர்கள். ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக, மகிழ்ச்சியை அவர்களுக்கு தருவதற்காக சொல்லுகிறார், நீங்க போய் சேருகின்ற தேசத்திலே மகிழ்ச்சியோடு இந்த பண்டிகை ஆசரிங்க. நம்மளாம் மகிழ்ச்சியோடு ஆசரிக்க வந்திருக்கிறோம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? மகிழ்ச்சியோடு பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு என்ன நாள்? ஓய்வு நாள். சிறப்பா நம்முடைய திருச்சபையின் கேலண்டர் அட்வென்ட். கிறிஸ்து முதலாவது வந்த வருகையை நாம் கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம். அவருடைய 2வது வருகைக்கு நம்மை ஆயத்தம் செய்வதற்காக வருகையின் ஞாயிறுகளை நாம் திருச்சபைகளை இந்த காலங்களிலே கொண்டாடுகின்றோம். கர்த்தராகிய இயேசுவே வாரும், மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே வாரும் கொண்டாடுகிறோம்.
மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். கடவுளை நினைத்து கொண்டாடுகிறோம். இந்த ஜனங்கள் ஆண்டவரை நினைத்து ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் நன்மைகளையும் நினைத்து பண்டிகையை கொண்டாடினார்கள். ஏன் ஆண்டவருக்கு இந்த பண்டிகையிலே அவர்கள் நன்றி செலுத்த வந்தார்கள் என்பதை உபாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 1:31. பாருங்கள், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கடவுள் சுமந்து வந்தார், கடவுள் அவர்களை பாதுகாத்து வந்தார், கடவுள் அவர்களுக்கு உதவி செய்தார். அழிவுக்கு நேரான அவருடைய வாழ்வை மீட்டெடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல ஆண்டவர் சுமந்து வந்ததினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்காக அவர்கள் பண்டிகை கொண்டாடினார்கள். சுமந்த தெய்வத்துக்கு நன்றி. வாழ்க்கையின் பயணத்திலே பல நெருக்கங்களை கடந்து செல்கின்றோம். வாழ்க்கையின் பயணங்களிலே பலவிதமான துன்பங்களை கடந்து செல்கின்றோம். வாழ்க்கையின் பயணங்களிலே எதிர்பாராத பலவிதமான தீமைகளை சந்திக்கிறோம். வாழ்க்கை கசந்து போய்விடுகிறது. வாழ்க்கை கசந்து போய்விடுகிறது. கசந்து போன வாழ்விலே கடவுள் மகிழ்ச்சியை தருவதற்கு தமது கிருபையையும் அன்பையும் ஊற்றுகிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்ற ஒரு நினைவாக இந்த பண்டிகையில் நாம் நினைக்கிறோம். ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல ஆண்டவர் நம்மை சுமைக்கின்றார். நீங்கள் கடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்க்கை பயணங்களிலே நீங்கள் சந்தித்த தோல்விகள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் சந்தித்த துன்பங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் சந்தித்த வெற்றிகள் இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்திலே பலவிதமான நிர்பந்தங்களோடு வாழ்ந்திருக்கலாம். நெருக்கங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவில்லை. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை சுமந்தார். இந்த ஆலயத்திற்கு கீழே வீற்றிருக்கின்ற நீங்கள் ஆண்டவர் நம்மை சுமந்ததற்கு நன்றி சொல்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள், எத்தனை துன்பங்களை சந்தித்தோம். யார் நமக்கு உதவி செய்வார்கள், யாரிடத்தில் சென்று சகாயம் தேடுவோம் என்று நாம் தவித்த பொழுது, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சகாயம் பண்ணி நம் வாழ்வை ஆண்டவர் காப்பாற்றினாரே, நம்மை அவர் சுமந்தாரே. அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். துதி மிகுந்தேற தோத்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே. எல்லாரும் கை தட்டி பாடுமா. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னண்டவரை தொழுதேத்து என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து ஒற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கேருபையினால் மூடி சூட்டும். ஒற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் மூடி சூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை தொழுதேத்து சுமந்து வந்தார். 2வது அதிகாரம் 7வது வசனம், உபாகமம் 2:7. யாராவது ஒருவர் வாசிக்கலாமே. உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கைகளின் கிரியைகளை எல்லாம் உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்தார். உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை, ஒன்றும் குறைவில்லை. உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சிறியதோ பெரியதோ, ஒருவேளை நாம் எதிர்பார்த்ததோ எதிர்பார்க்காததோ,
ஆனால் இம்மட்டும் நாம் பிறந்த நாள் முதற்கொண்டு இம்மட்டும் ஜீவன், சுகம், பலன், உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம் எல்லாவற்றையும் தந்து ஒன்றும் குறைவில்லாமல் பாதுகாக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி. நன்றி. யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நான் தாளையுத்து சேகரத்திலே பணி செய்த பொழுது ஒரு மேனேஜர், சிமெண்ட் ஃபேக்டரியில் வேலை செய்த ஒரு மேனேஜர் ஒரு நாள் என்னை அழைத்தாங்க. ஐயா ஒரு வந்து வீட்டில் ஜோ பண்ணிட்டு போனோம் வாங்கினார். நான் போயிருந்தேன். போன பொழுது அவர் நன்றாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய சாட்சியை சொன்னார்கள். ஐயா, நான் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து இந்த தாளையத்துக்கு வந்தேன். நான் வந்த பொழுது நான் 10th முடித்திருந்தேன். எனக்கு இங்கே என்ன வேலை கொடுத்தார்கள் தெரியுமா? கல் உடைக்கின்ற தொழிலை கொடுத்தார்கள். கற்களை உடைக்கும் பணியை கொடுத்தார்கள். கற்களை உடைப்பேன், கடினமாக வேலை செய்வேன், கடினமாக வேலை செய்வேன். கடவுள் என்னை உயர்த்தினார். மீண்டும் படித்தேன். நான் பகலெல்லாம் கடினமாக வேலை செய்வேன், பிறகு நான் படிப்பேன். இவ்விதமாக படித்து படித்து நான் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி இன்றைக்கு இந்த கம்பெனியில் ஒரு பிரிவுக்கு நான் மேனேஜராக இருக்கிறேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஒரு காரியம் சொன்னார். ஐயா, ஊரில் இருந்து நான் இங்கே வந்தேன் பார்த்தீங்களா, அப்போ ஒரு மஞ்சள் பை கொண்டு வந்தேன். அந்த மஞ்சள் பைக்குள்ளே ஒரு 2 டவுசர் வச்சுருந்தேன், 2 பனியன் வச்சுருந்தேன். இதுதான் என்னுடைய சொத்து. ஆனால் இன்றைக்கு கடவுள் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் எனக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வனாந்தர பாதையிலே, வாழ்க்கை பயணத்திலே என் தெய்வம் ஒன்றும் எனக்கு குறை வைக்கவில்லை. என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். என் தேவைகளை சந்தித்தார். 3 வேளை உணவில்லாமல் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த தேசத்திலே, நம்முடைய நாட்டிலே அவர்கள் படுக்கைக்கு செல்கிறார்கள், இரவுக்கு செல்கிறார்கள் என்று செய்திகளிலே படிக்கிறோம். நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா மீட்டர் வே அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு போனீங்கன்னா அரசு 2 தண்டவாளங்களுக்கு இடையே பக்கத்தில் நீளமான ஒரு சுவர், உட்கார்வதற்கான ஒரு சுவர் கட்டி கொடுத்துருக்குது 2 பக்கமும். நீங்கள் காலையில் போய் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான குழந்தைகள், நூற்றுக்கணக்கான முதியவர்கள் அந்த திண்டில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஐயா, உழைக்க போகலையா, உங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படி சொல்லி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இதுதான் எங்கள் வீடு. காகிதங்களை பொறுக்குவோம். குப்பை மேடுகளிலே கிளறி கிடைக்கின்ற காகித துண்டுகளை பொறுக்கி நாங்கள் கடைகளிலே போட்டு கிடைக்கின்ற வருவாயிலே எங்கள் வாழ்க்கையை நடத்தி இரவு நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்து கொள்வோம், படுத்துக் கொள்வோம். மழையும் வெயிலும் எங்களை தாக்கும். வீடுகள் இல்லாத வாழ்வு. வாழ்க்கையின் ஆதாரத்திலே நாங்கள் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் நம் தேசத்திலே இருக்கிறார்கள், நம் பகுதியிலே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு வந்திருக்கிறோம். ஒன்றும் குறைவில்லாமல் நித்தியாய் நடத்திய ஆண்டவருக்கு நன்றி. 3வதாக ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதை நாம் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பயப்படுகிறீர்களாக உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுத்தார். அவர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும் பொழுது ரெவித்தீமிலே அவர்கள் பாளையம் இறங்கின்ற பொழுது அமலேக்கியர் வந்து அவர்களை வழிமறித்தார்கள். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த விடுதலை பயணத்தினுடைய அந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா சுக்கோத்திலிருந்து நேரே கானானுக்கு சென்று விடலாம் குறுக்கு வழியாக. ஆனால் கடவுள் யுத்தத்தில் பயிற்சியற்ற, யுத்தத்திலே பழக்கமில்லாத 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டு போன அந்த ஜனங்களை பாலைவன மார்க்கமாக தம் ஜனங்களை பாதுகாப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி வரும் பொழுது ரெவித்தீமிலே அங்கே அமலேக்கியர்கள் அவர்களை வழிமறித்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் பண்ணினார். மோசேயும் ஆரும் ஊரும் அங்கே மலை உச்சியில் இருக்கின்ற பொழுது யோசுவாவோடு ஒரு தலைமையில் படை சென்று அங்கே அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி வெற்றியை பெற்றார்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அங்கே மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். என்ன பெயரிட்டான்? என்ன அர்த்தம்? கர்த்தர் என் வெற்றி கொடி. கர்த்தர் என் வெற்றி கொடி. வெற்றி தருகிறவர் கர்த்தர். வெற்றி தருகிறவர் கர்த்தர்.
உங்கள் வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுத்தார். செய்கின்ற தொழிலே வெற்றி, வேலை செய்கின்ற இடங்களிலே வெற்றி, நீங்கள் படிக்கின்ற இடங்களிலே வெற்றி, உங்கள் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களில் வெற்றி தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறீங்க. ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? சுமந்தார், சந்தித்தார், வெற்றி தந்தார். அடுத்து எப்படி நன்றி சொல்லுவது? உபாகமத்தின் புத்தகம் அங்கே 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 10வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, வாரங்களின் பண்டிகை உன் தேவனாய கர்த்தருக்கென்று ஆசரித்து உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையை செலுத்து. அடுத்து 17வது வசனத்திலே, உன் ஆண் மக்கள் எல்லோரும் பண்டிகைக்கு வர வேண்டும், அவர்கள் வெறுங்கையோடு வர வேண்டாம், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் கொடுக்க போறீங்க. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? கொடுக்க போறீங்க. ஐயா அனௌன்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு தசம பாகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கவரில் எப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. நீங்கள் ஆண்டவருக்கென்று நன்றி காணிக்கையை கொண்டு வர வேண்டும், நன்றி சொல்ல வர வேண்டும், நன்றி காணிக்கையை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே மக்கதோனியா நாட்டு திருச்சபைகளுக்கு ஆண்டவர் அருளிய கிருபைகள் என்று சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் கொடிய தரித்திரத்திலே இருந்தார்கள், உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். வாழ்வு கொடுப்பதற்காய், பிறருக்கு வாழ்வு கொடுப்பதற்காய், தங்களுடைய வாழ்வின் ஆதாரத்தில் இருந்து, தங்களுடைய நிலையே கொடிய வேதனை, அதிலிருந்து பிறருக்கு வாழ்வளிப்பதற்காக தங்களுடைய வாழ்வின் ஆதாரத்திலிருந்து கொடுத்தார்கள். வாழ்வளித்த கடவுளுக்கு என்று கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு சொன்னார், அவர்கள் உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரும் காணிக்கை போட்டார்கள். ஏழை விதவையும் போட்டாள். அவள் போட்ட அந்த காசு செப்பு காசு, அதுக்கு அந்த காசுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது, அந்த காசுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. ஆனால் இயேசு சொன்னார், எல்லாரும் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து கொடுத்தார்கள். இவ்வளோ தன் ஜீவனத்துக்குரியவைகளை ஆண்டவருக்கு என்று கொடுத்தார். எப்படி கொடுக்கிறோம் என்றல்ல, எவ்வளவு கொடுக்கிறோம் என்றும் அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய திறந்த கரங்களை அவர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய விசாலமான மனதை எதிர்பார்க்கிறார். கடவுளுக்கென்று கொடுக்க வந்திருக்கிறீங்க, கொடுக்க வந்திருக்கிறீங்க. கொடுக்கின்ற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? எப்படி நன்றி சொல்ல வேண்டும்? நான் இதை செய்வதனால் கடவுள் எனக்கு என்ன தருகிறார்? உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் அங்கே 19வது வசனம் சொல்லுகிறது. நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போம். 19வது வசனம், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை கனத்திலும் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்க செய்வார். இந்த பண்டிகையின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட தங்கியிருக்கும். கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை கீர்த்தியாக வைப்பார், புகழ்ச்சியாக வைப்பார், உங்களை மகிமையில் சிறந்திருக்க செய்வார். ஒருவேளை தாழ்வில் கடந்து செல்லலாம், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யாருமே என்னை எதிர்பார்க்கவில்லை, யாருமே எனக்கு நன்மை செய்யவில்லை என்று தவித்து போய் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்து உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். அந்த ஆண்டவருக்கென்று நன்றி செலுத்த வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை தருவார், ஆண்டவர் நன்மைகளை தருவார். நன்றி சொல்லுவோம். சுமந்தவருக்கு, தேவையை சந்தித்தவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆசீர்வதித்ததற்கு நன்றி சொல்லுவோம். வெற்றியை தந்தவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய காணிக்கைகளினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இந்த ஆண்டில் வைப்பார். ஆமென். ஆண்டவருக்கு ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு அருமையான செய்தியை கேட்டோம். ஆண்டவருக்கு இப்பொழுது நாம் நன்றி செலுத்தக்கூடிய தருணம். இப்பொழுது யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 365 பாடலாம். ஆண்டவர் பங்காகவே தசம பாகம் என்கிற பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். இப்பொழுது முதலாவது பைக்காணிக்கை சேகரிக்கப்படும். தொடர்ந்து ஆலயத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஆலயத்திற்கு முன்பாக வந்து தசபாக காணிக்கை கவரினை படைக்கும்படியாகவும், இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் இங்கு வந்து படைக்கும்படியாகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். யாவரும் எழுந்து நின்று
கீதங்கள் 365 ஆண்டவர் பங்காகவே என்கிற பாடலை பாடலாம். பந்தல்ல இருக்கிறவங்க ஆலயத்தின் உள்ளாக இடம் இருக்கிறது, ஆலயத்தின் உட்புறம் இடம் இருக்கிறது. உனக்கு முன்பாக வந்து அமர்ந்து கொள்ளலாம்.
ஜெபம் பண்ண கிடவோம். நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் வண்ணமாக பின்வரும் காணிக்கை அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நான் சொல்ல சொல்ல நீங்கள் எடுத்து கூறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த வருஷத்தில் தேவரீர் எங்களுக்கு அருளிச் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அதிக நன்றியறுதலோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் தேவரீர் மனுக்குலத்தை விருத்தியடைய செய்து எங்கள் மந்தைகளை காப்பாற்றி பூமி ஏற்ற காலத்தில் தன் பலனை தரும்படி கிருபை செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நீர் அருளிச்சதுகளின் ஒரு பாகத்தை கொண்டு வந்து சந்தோஷம் நிறைந்தவர்களாய் தேவரீருக்கு மனதார சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, வரப்போகிற வருஷத்திலும் எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த காணிக்கைகளை படைக்கிற நாங்கள் எங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் உமக்கு ஜீவ பலியாக கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை உண்மை உள்ளவர்களாய் சேவிக்கும்படி தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா கனமும் மேன்மை மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். 29வது ஸ்தோத்திர பண்டிகை, இந்த வள்ளியூர் சேகரத்தின் ஸ்தோத்திர பண்டிகை இந்த ஆண்டிலே சிறப்பாக நாங்கள் ஆசரிக்க நீ தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த ஆண்டு இதை போன்ற சூழ்நிலையிலே அநேக கட்டுப்பாடுகளோடு நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இந்த ஆண்டிலே ஆண்டவர் செய்த மகத்துவமான கிருபைகளுக்காக, விடுதலைகளுக்காக நன்றியோடு சோத்திரிக்கின்றோம். சேகரத்தின் அத்தனை சபையை சேர்ந்த பிள்ளைகளும் வாஞ்சோடு வந்து இந்த இடத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. அனைவரையும் ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகள் படைத்துள்ள காணிக்கைகள் அனைத்தையும் நீ சுகந்த வாசனையாக அங்கீகரியும். பொறுக்காணிக்கைகளை தயவாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். தேவனை கர்த்தாவே, இது தாங்கள் வளர்க்கின்ற வளர்ப்பு பிராணிகளை நம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிறாங்க. காணிக்கை படைத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதி சுவாமி. வாஞ்சோடும் ஆர்வத்தோடு அர்ப்பணிப்போடும் பொருத்தனைகளோடும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் படைத்துள்ள அந்த காணிக்கைகள் அனைத்தையும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே மகத்துவமான ஆசீர்வாதங்களாக நீர் பலிதமாக்க நான் ஜெபிக்கின்றோம். கேட்ட சத்தியத்திற்காக நன்றி. இந்த சத்தியத்தில் நிலைத்திருந்து என்றும் நன்றி உள்ள மக்களாக ஜெபிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தார். தேவனை கர்த்தாவே, எங்களுடைய இந்திய நாட்டை ஆசீர்வதியும். தேசத்தின் தலைவர்களை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். தேசத்தில் செழிப்பான நல்ல சூழ்நிலைகளை நீ அருள் செய்ய மன்றாடுகின்றோம். விலைவாசிகள் சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டுப்படுத்தி நம்முடைய வல்ல நாமத்தை மயப்படுத்துவீராக. தேவனை கர்த்தாவே, பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலையில் உள்ள ஆண்டவர் நிலைப்பாடுகளை மாற்றி போடும். தேவனை கர்த்தாவே, இந்த கெடுதி மழை சூழ்நிலை இல்லாதபடி ஆண்டவரே பெரிய பட்டணங்களை நீர் ஆண்டவர் பாதுகாத்து நான் ஜெபிக்கிறோம். விவசாய பெருங்குடி மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய விதைப்புக்கு ஏற்ற பலனை பெறட்டும். ஆண்டவரே அவர்களுக்கு இழப்புகள் நேரிடாதபடி தற்காத்து ஆண்டுகொள்ள மன்றாடுகின்றோம். தேவனை கர்த்தாவே, இந்த அருமையான திருச்சபையின் மக்களுக்காக, சேகரத்தின் மக்களுக்காக நன்றி. சொந்த தொழில்கள் சேர்ந்த மக்கள், வியாபார துறைகளில் உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். அரசு பணியாற்றுகின்ற பிள்ளைகள், தனியார் துறைகளில் பணிபுடை செய்கின்ற பிள்ளைகள், தொழிலாளிகளாக பணிபுரிகின்றவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ பெயர் பெறா நீ சந்திய சுவாமி. இந்த நாளிலே உடைய சன்னிதானத்திலே வாஞ்சோடு அர்ப்பணிப்போடு உடைய பிள்ளைகள் ஆண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏறெடுத்த ஜெபதூவங்களை அங்கீகரியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். தேவனை கர்த்தாவே, எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற குடும்பமாக, சாட்சி பகிர்ந்த குடும்பமாக விளங்கட்டும். என்னுடைய சிறு பிள்ளைகளை கண்ணீர்மணியை போல ஆண்டவர் பாதுகாத்து நீ வழி நடத்தி கொடுப்பீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞான கிருபைகளை நீ சம்பூர்ணப்படுத்தி தார். தேவனை கர்த்தாவே, வேலை வாய்ப்புக்காக காத்துக்கின்ற எங்களுடைய வாலிப தம்பி தங்கேர், திருமண வாழ்வுக்காக காத்துக்கின்ற வாலிப தம்பி தங்கேர், என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி ஆண்டவரை அனுகூலமான சூழ்நிலைகளை நீர் கட்டளையிடுவீராக. பொருத்தனையோடு வாஞ்சியோடும் நேர்ச்சியோடும் உடைய பிள்ளைகள்
அன்று செலுத்தி காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். ஏற்ற பலனை குடும்பத்திலே சம்பூர்ணப்படுத்தி தாரும். தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். பல்வேறு விதமான பிரச்சனைகள் நெருக்கடியில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்விலே என் ஆண்டவர் மகத்துவமான வல்லமையான அற்புதங்களை செய்து நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் பெரியவர்களுக்காக தாய்மார்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், கையில் பிரிய ஆசீர்வாதத்தை பண்ணும், போக்குவரத்தை பாதுகாவலை தாரும். வயது முதிர்ந்த மக்கள் பலவீனங்களில் பலன் தாங்குவதாக சோத்தோடு பலத்தோடு தீர்காயுசோடு பாதுகாத்துக் கொண்டு ஜெபிக்கிறோம். அயல் இடங்களிலே அயல் நாடுகளில் உள்ள பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம். நல்ல செய்தியின் வரத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். தேவனை கத்த மீண்டுமாக இந்த இந்திய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் மிஷினரி இயக்கங்களையும் ஊழியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மிஷினரி சகோதர சகோதரிகளையும் கிருபையினால் ஆண்டு கொள்வீராக. தேவனுக்கு டயசிஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம். தேவனை கர்த்தாவே, புதிதாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ள ஆண்டவரே இதோ பேராயர் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். தேவனை கர்த்தாவே, இந்த வல்லமுள்ள நாமத்தை மகிமையாக சாட்சியாக அந்த மக்கள் நலனை பிரதானமாக கொண்டு நல்ல பணியாற்றுகின்ற பாக்கியத்தையும் அடியாருக்கு நீ சம்பூர்ணப்படுத்தி கொண்டு பேராக அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். அருமையான ஆண்டவரை வள்ளியூர் சேகரத்திற்காக பணி செய்கின்ற அருமையான ஐயாவுக்காக அம்மாவுக்காக பிள்ளைகளுக்காக அந்த உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரை ஆசீர்வதியும். பரமத்தகப்பனே, இந்த கமிட்டி அங்கத்தினர்களை கிருபையாக கொண்டாக்கி பாரும். எல்லா பர நன்மைகளும் எங்களுக்கு தார். ஆண்டு மேடை அலங்கரிக்கின்ற அருமையான குரு சோர்களுக்காக நன்றி. ஆசீர்வதியும். மீண்டுமாக இந்த ஆராதனைகளை வாஞ்சியோடு ஆர்வத்தோடு தாகத்தோடு பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் என் ஆண்டவர் அற்புத பிரசன்னராக இருந்து மகத்துவமான காரியங்களை நீ செய்து நிறைவேற்றி வேறாக. தொடர்ந்து எங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதியும். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நான் என்றுமே சேவிக்கத்தக்கதாக அருள் பிரசனம் எல்லாரையும் தாங்கி வழி நடத்தி ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர்.